வணக்கம், பேபி அம்மா சமையல். இன்றைக்கி செய்ய போகிறது உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. அதற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, பட்டாணி, கசகசா, கடலை, பச்சை மிளகாய், உப்பு, தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, மிளகு, தாளிக்க கருவேப்பிலை, குருமாக்கு தேங்காய், ஒரு மூடி தேங்காய், வெங்காயம், அதோட முருங்கைக்காயும் போடுறேன். சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லா காயட்டும். பட்டை, இலை, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா ப்ரௌன் கலருக்கு பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு, நல்லா வெங்காயம் போட்டாச்சு, இந்த கருவேப்பிலையும் போட்டாச்சு, நல்லா வதங்கணும். நல்லா வதங்க பிறகு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிறோம். தக்காளியும் நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிட்டு, உப்பு போட்டு அதையும் சேர்த்து வதக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் பட்டாணியும் போட்டு நல்லா வதங்கணும். இந்த பக்கம் தேங்காய், பச்சை மிளகாய், கடலை, கசகசா, இஞ்சி, பூண்டு, மிளகு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு நல்லா அரைச்சிட்டு மல்லிப்பொடி போட்டு நல்லா கிண்டி விடணும். முருங்கைக்காய், மல்லிப்பொடி எல்லாம் போட்டு கிண்டி விட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைப்போம். வேகட்டும், 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேகட்டும். அதுக்குள்ளேக்கு நம்ம தேங்காயை மிக்சியில் அரைச்சிடலாம். உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். தண்ணி நல்லா வேகட்டும். எல்லா காயும் நல்லா வெந்தோடனே நம்ம வதக்கின தேங்காயை மிக்சியில் அரைச்சி ஊற்றணும். இப்போ நல்லா மசாலா நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் வாசத்துக்கு. நல்லா மசாலா நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த தேங்காயை ஊற்றியாச்சு. வாசத்துக்கு 1/2 ஸ்பூன் நெய்யும் போட்டு, அவ்வளோதான்.